வணக்கம் நண்பர்களே. கல்வெட்டு பேசுகிறது தேநீரும் இலக்கியமும் நிகழ்வு சார்பாக இன்று நாம் காண இருப்பது எழுத்தாளர் வே. எழிலரசு அவர்கள் எழுதிய வியட்நாம் அழைக்கிறது என்ற பயண நூலை பற்றிய ஒரு அறிமுகம். இது கவிஞர் தமிழ் மகன் அவர்களின் மின்னங்காடி பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 132 பக்கங்கள், விலை ரூபாய் 200. ஒரு மனிதன் தனது வழக்கமான பணிகளிலிருந்து விடுபட்டு குறைந்தது 24 மணி நேரமாவது வேறிடத்தில் சென்று மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது சுற்றுலா எனப்படும். சுற்றுலா என்பது பயணங்கள் தானே. உலகின் முதல் பயணிகளாக ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டு வேறு தங்குமிடம் தேடி பயணித்த ஆதாம் ஏவாளை சொல்லலாம். தமிழ் கடவுளான முருகன் மாங்கனிக்காக முதல் உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட புராணங்கள் அனைத்துமே பயணங்களையே அடிப்படையாக கொண்டவை. காசி முதல் ராமேஸ்வரம் வரை ஆன்மீக பயணங்கள் நிகழ்ந்தன. ராகுல் சாங்கித்யாயனின் வரலாற்று தேடல் பயணம் மாபெரும் இலக்கியமானது. இயேசுவின் சீடர்களான அப்போஸ்தலர்கள் பல நாடுகளுக்கும் சென்று இயேசுவின் கொள்கைகளை போதித்தனர். முகம்மது நபியின் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பயணத்தில் புதிய மார்க்கம் பிறந்தது. யுவான் சுவாங்கின் புத்த தேடல் பயணங்கள், மார்க்கோ போலோ, கொலம்பஸ், மெகலன், வாஸ்கோடகாமா, அமெரிக்கோ வெஸ்புக்கியின் புதிய நாடுகளை தேடிய பயணங்கள். தமிழக வரலாற்றிலும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனின் போர் பயணங்கள் என பல்வேறு பயணங்களை நாம் சொல்லலாம். வணிகம், ஆன்மீகம், கலாச்சார தேடல், போர், சுற்றுலா என பல பயணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்னும் பல வரலாற்று தரவுகள் இருந்தாலும் உலகின் முதல் சுற்றுலா பயணி, சுற்றுலாவுக்காகவே எந்த இடம், எந்த நாள் என்ற எந்த இலக்குகளும் இன்றி மனம் போன போக்கில் உலகம் முழுவதும் சுற்றி வந்த முதல் சுற்றுலா பயணி இத்தாலியைச் சேர்ந்த ஜியோவானி பிரான்சிஸ்கோ ஜெமெலி கமெரி ஆவார். இவர் 1693 முதல் 1698 வரை ஒட்டோமன் குடியரசு, பெர்சியா, இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ போன்ற பல நாடுகளுக்கு சுற்றுலா சென்று அதை பற்றி ஜீரோ டெல்மாண்டோ அரவுண்ட் த வேர்ல்டு என்ற நூலை எழுதியிருக்கிறார். கிபி 5ஆம் நூற்றாண்டில் எகிப்து, மெசபடோமியா, பெர்சியா நாடுகளில் பயணித்து கலாச்சாரம், கட்டிடக்கலை ஆகியவற்றை ஆய்வு செய்த கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் கிபி 15ஆம் நூற்றாண்டில் கிரேக்க, ரோம் நாகரிகங்களின் கலை கலாச்சாரங்களை தேடி மத்திய தரைக்கடல் நாடுகளில் பயணம் செய்த சேரியாக்கஸ் ஆஃப் அன்கோனா போன்று பல்வேறு காலகட்டங்களில் பல சுற்றுலா பயணிகள் இருந்தனர். நவீன காலத்தில் முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட சுற்றுலா பயணியாக டென்னிஸ் டிட்டோ குறிக்கப்படுகிறார். தனியாக பல்வேறு பயணிகள் பயணித்திருந்தாலும் சுற்றுலாவை ஒரு கட்டமைத்த வணிகமாக மாற்றியவர் நவீன சுற்றுலாவின் தந்தை தாமஸ் குக் ஆவார். இவர் 1841 இங்கிலாந்தின் லேபரோ நகரிலிருந்து லீசிஸ்டர் வரை சுமார் 570 பேரை முதலாக ஒரு குழுவாக ரயிலில் அழைத்து சென்று தொழில்முறை சுற்றுலாவை உருவாக்கியராகிறார். உலக வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கானோர் பயணம் செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் குறிப்பிட காரணம், நண்பர் வே. எழிலரசு அவர்களோடு நானும் பல சுற்றுலாக்கள் சென்றிருக்கிறேன். இலங்கை, பத்ரிநாத், கேதார்நாத், மும்பை, டில்லி, அசாம், மேகாலயா, சிம்லா, குலுமணாலி, ஹைதராபாத், இன்னும் தமிழகத்தின் பல ஊர்களுக்கும். சுற்றுலாவை பார்ப்பதற்காக மட்டுமே இன்றி தனது பார்வையை விசாலமாக்கி வரலாற்று சிறப்புகளை, கலை பண்பாட்டு சிறப்புகளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரே ஒத்த மனம் கொண்டு நாங்கள் செல்லும்போது
அந்த சுற்றுலாவின் பயன்பாடு மேலும் அதிகமாகிறது. ஏற்கனவே நேபாளத்திற்கு சென்று வந்து நேபாளம் அழைக்கிறது என்ற நூலை எழுதினார் எழிலரசு. இப்போது வியட்நாம் அழைக்கிறது என்ற நூலை எழுதியிருக்கிறார். இந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்து அழைத்து சென்ற முனைவர் சம்பத்குமார் முன்னுரை வழங்கியிருக்கிறார். இந்நூலை ஒரு பயண நூலாக மட்டுமல்லாமல் ஒரு நாவலாக, ஒரு கட்டுரை நூலாக, ஒரு ஆய்வு நூலாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வியட்நாம் பற்றிய முழு ஆய்வாக இல்லையெனினும் தாங்கள் சென்று வந்த பகுதிகள் பற்றிய புராண, வரலாற்று, பண்பாட்டு குறிப்புகளை விரிவாக எழுதியிருக்கிறார். வியட்நாம் வீடு படத்தின் விளம்பரத்தை பார்த்து பூகோள ஆசிரியர் அந்தோணி பிள்ளை அவர்கள் ஆசியாவில் உள்ள நாடுகளை பற்றி கேட்டதற்கு ஒரு மாணவன் வியட்நாம் என்று சொல்லி கைதட்டல் வாங்கியதிலிருந்து சுவாரஸ்யமாக தொடங்குகிறது இந்த நூல். கொல்கத்தா விமான நிலையத்திற்கு சென்று நிவேதிதா தேவியும் மகாகவி பாரதியும் சந்தித்து பேசிய இடத்தை பார்க்க முயன்று முடியாமல் போனது என்னும் போதே கொல்கத்தாவின் வரலாறு விரிகிறது. கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தரை வழியாக எவ்வாறு செல்வது என்பது தொடங்கி வியட்நாமின் பண்டைய வரலாறு, சீனர்களின் வேட்டைக்காடாக மாறிய வியட்நாமை மீட்க ட்ரஸ்ட்ராக், ட்ரங்கினி என்ற இரு சகோதரிகள் கிபி 43லேயே படையெடுத்து எதிர்த்த வரலாறு, தாங்லோங் முதல் தலைநகரமாக இருந்தது என்பது தொடங்கி விரைகிறது இந்த நூல். முதலில் தாங்கள் பார்த்த இலக்கிய கோவில் துவங்கி பல செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். நித்தில அங்காடி முத்துக்களின் வணிகத்தலமாக இருக்கிறது. நித்திலம் என்றால் முத்து என்று பொருள். அதற்கு தமிழ் இலக்கியத்தில் சான்று தருகிறார். வியட்நாமின் நாணயம் டாங் என்பதை தெரிவிக்கிறார். இலக்கிய உரையாடல், தாங்கள் பார்த்த பொம்மலாட்டம், தாமரையில் புத்தர் அமர்ந்திருக்கும் டிரான்குவாக் ஆலயம், அங்குள்ள போதி மரம், அதன் வரலாறு, ஹோன்கிங் ஆமையேரி, நோகாக் கோவில், வென்காங், டுஜின் கல்விக் கடவுள் என பல இடங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை நிறைய நமக்கு தருகிறார். வியட்நாமில் போற்றப்படுகிற பௌத்தம், தாவோயிசம், கன்பூசியிசம் என்ற 3 தத்துவங்களை சொல்லி 3மே வெளிநாட்டிலிருந்து வந்தவை என்பதையும் குறிப்பிடுகிறார். வியட்நாமின் பழைய தலைநகரம் ஹோலு, அங்கு பயணம் செய்கிறார்கள். அதன் பழைய பெயர் இந்திரபுரம். அதன் பெயர் காரணம் என்ன என்பதையும் நமக்கு விவரிக்கிறார். தொடர்ந்து வரலாற்று தகவல்களோடு இடையிடையே தனக்கு தொப்பி விற்ற மூதாட்டி பற்றி சுவாரஸ்யமாக எழுதுகிறார். தாம்கோக் படகு சவாரி, டிராகன் என்றால் நதிகள் என்பதாக பொருள் கொள்ளும் காரணம், ஹலோங் விரிகுடாவில் 1300க்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளதும் அவற்றில் முத்து தயாரிக்கும் செய்தியையும் சொல்கிறார். சங்கோட் குகை, ஹான் நதி, ஷாம் தாங் தேங்காய் நகரம், இவற்றோடு ஹோய்கன் புராதன நகரத்தின் சிறப்புகள், துபோன் நதியில் படகு சவாரி, அங்கு பூக்களில் விளக்கு ஏற்றி நதியில் விடுவது நமது இந்திய பண்பாட்டையொத்த வழிபாட்டு முறை, பானாமலை என்ற பனானா ஹில்ஸ், அதில் கேபிள் கார் பயணம், அனைத்தும் மிகச்சிறப்பான தகவல்கள். டனாங் நகரில் குவான்கின் புத்தா என்ற பெண் புத்தர் சிலையின் பெருமையை சொல்லும்போதே பெண் புத்தர்கள் யாராராக இருந்திருப்பார்கள் என ஒரு மிகப்பெரிய ஆய்வையே நடத்துகிறார் எழிலரசு அவர்கள். இந்நூலில் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், அயோத்திதாச பண்டிதர், ஜேம்ஸ் பாண்ட் ஆகியவர்கள் வரும்போது கூடவே சுவர்ணபாரதியும் வருகிறார் இந்த நூலில். எழிலரசுவின் நண்பர்கள் ஜிஜி என்ற கோவர்த்தன், லட்சுமணன், தாமஸ் மற்றும் தன் இணையர் சாமுண்டீஸ்வரி ஆகியோரிடம் பயணித்த எழில் தன் எழுத்தாற்றல் மூலம் நம்மையும் வியட்நாமுக்கு அழைத்துச் செல்கிறார். இறுதியாக ஹோசிமின்னின் வரலாற்றை சொல்லி, தமிழர்கள் வணிகத்தில் கொடிகட்டி பறந்த பழைய சைகோன் நகரமே வியட்நாம் அரசு அமெரிக்காவோடு போரிட்டு வென்றதன் நினைவாக ஹோசிமின் சிட்டி என்று பெயர் மாற்றப்பட்டது என்ற காரணத்தையும் சொல்லி, அந்நகரை பார்க்க முடியாத வருத்தத்தை பதிவு செய்து, அதற்காகவே மீண்டும் வியட்நாம் செல்ல வேண்டும், வியட்நாம் அழைக்கிறது என்று இந்த நூலை நிறைவு செய்கிறார். இந்த நூலை படிக்கும் யாருக்கும் வியட்நாம் செல்ல வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும்.
நூலை வாங்குங்கள், வாசியுங்கள். வியட்நாம் நிச்சயமாக உங்களை அழைக்கும். நன்றி.